ஒரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். அது களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கடற்கரை அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல பணம் கொடுக்குறாங்க வாக்குக்குன்னு தெரியுது. யார் தடுப்பா? கேளுங்க நேரம் என்ன 1,07,000 வாக்காளர் என்ன சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டா இது நடக்கும்னு தெரியும். முதல்ல சொன்னது முதல்ல சொல்றேன். சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தம்? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமா அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்கு? நீங்க ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்துலன்னா களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமா உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்போ 1 கோடி வாக்காளர்கள் நீங்க எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாரா இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கணும்? காலம் எவ்வளவு? இப்படி நீங்க இந்த பிப்ரவரியில தேர்தல் அறிவிப்பு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மாசத்துக்குள்ள எப்படி இதை சரி பண்றது? ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பதட்டமான சூழல்ல வந்து இந்த நாட்டுல மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இப்ப யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்குறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை? இது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி? இது அங்க 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகார்ல 81 லட்சம் வாக்குல அதிகப்படியா இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. நீங்க சொல்றது என்ன? ஒருவர் 2 வாக்கை பதிவு செய்யறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இந்த வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலிருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளவுதான் இது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாவே நீங்க பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்ப அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டுருக்கு 1 கோடி வாக்கு விடுபட்டுருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு பண்ணுவாங்க. ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. சரி, இப்ப பதிவு பண்றாங்க, அது இருக்குதா இல்லையா? இப்போ சிவகங்கைலாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களு உயிரோடு இருக்கும்போது இறந்தவர் பட்டியலை சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டு இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப சொல்றேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையா இருக்கு. அது களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கடற்கரை அதே அங்க கடப்பாறை இருந்துச்சு, அங்க வந்து நிக்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கடற்கல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தல் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோட கடப்பாறைன்னா யாரை சொன்னாரு உங்களுக்கு தெரியாமையா கேட்குறீங்க? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பி இல்லாத துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலேயே தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்கன்னு பல்வேறு இதுல விழிப்புணர்வு. ஒண்ணு சொல்லுங்க, பணம் கொடுக்குறாங்க வாக்குக்குன்னு தெரியுது. யார் தடுப்பா? அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது. இப்ப யார் தடுப்பு? இதே பாரதிய ஜனதா பீகார்ல கொடுத்துச்சா இல்லையா? குடும்ப தலைவிக்கு 10,000 வங்கியில போட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல காசு கொடுத்துச்சா இல்லையா? அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும்? இங்க வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிடும். அது பேச்சு கிடையாது. ஒரு தொகுதி எவ்வளவு வேலை? 50 கோடி வாங்கி மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா மாத்துறது. வாக்கை பெறுவதல்ல, வாங்குவது.
விலை கொடுத்து வாங்குது. அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது. அது லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அதை போய் இதை பேசி பயன். ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இதுதான் உலக பெரிய தத்துவம். அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கதான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது. நீ இப்பதான் கட்டி திறந்துருக்கு. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள சேர்த்து போயிரும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க? நான் உள்ள போனேன், வண்டி இருந்துச்சு, ஏறி போயிட்டேன். இப்ப இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது. இந்த உலகத்துல எவனாவது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பாய்த்திக்காரன் கூட அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு அம்மா வேலாம் பேச விடுறேன். அந்த 1000 ரூபாயை வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன். இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது. நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? நான் சொல்றவன் பைத்தியக்காரன், பக்கத்துல உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரன், கேடு கெடுக்கவும் பைத்தியக்காரன். என்ன ஒரு அளவு இல்லையா? ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். எல்லாரும் இந்த இவங்களா சாமியை காப்பாற்ற சொல்றது பாருங்க. திருப்பரங்குன்றம்னு சாமியை காப்பாற்ற போராடுறான். நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில இன்னொரு பூமி இல்ல. அதனால உங்களுக்கே தெரியும், பீகார்ல 6 மாவட்டத்துல அது யுரேனியம் வந்து தாய்ப்பால்ல கலந்துருச்சுன்றான். நீங்க பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில தண்ணி எலி குடிக்காதேன்றான். அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்க பாருங்க. அப்ப பல கிராமங்கள்ல சிறுநீர் 30-35 வயசுல சிறுநீர் போயிருக்கு. சிறுநீர் காரணம் குடிக்கிற நீர். பிறக்கும் போது குழந்தை புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது. காரணம் தின்ன உணவு, சாப்பிட்ட உணவு, தாய் உண்ண உணவு. காற்று இல்ல, கந்தக தூளை நான் சுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாம என் பிள்ளைகளை பத்திரமா அந்த பூமியில விட்டு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் வாழ, காத்து, நீர், சாப்பாடு இதான் வாழ. அதனாலதான் நான் அதை நோக்கி போராடுறேன். எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அதை போய் எதுக்கு தம்பி கட்சி? அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் பெரியார். எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்? அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறமா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாமா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். பெரியாருக்கு